ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப். அதாவது இந்த உலகத்துல 5 தத்துவங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 தத்துவங்களுடன் 6வது தத்துவமாகிய ஈத்தர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஈத்தர் அப்படின்ற தத்துவத்தை இன்னும் யாரும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல. அதை தான் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் பிரபஞ்ச சக்தி, இறை துகள் அப்படின்னு எல்லாம் நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள்ல அம், சந்நியாசிகள் அவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆழ்ந்த தியான நிலைக்கு போகும் பொழுது இந்த உலகத்துல அவங்க பார்த்தது எல்லாமே ஆற்றல், ஆற்றலினுடைய துணுக்குகள் அப்படிதான் பார்த்திருக்கிறாங்க. பாருங்க, அஹ், நடராஜர் காஸ்மிக் டான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அண்ட வெளியில் நடனமாடியதாக காண்பிக்கப்படுகின்ற அந்த விஷயம் கூட இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த ஈத்தர் அப்படின்ற சக்தியை பொறுத்துதான். ஈத்தர் சக்தி அப்படிங்கிறத இன்னும் சயின்டிஸ்டோட இன்றைய இன்ஸ்ட்ருமெண்ட்னால அளவிட முடியலை. ஏன்னா இன்றைய சயின்டிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் 10⁻⁻20 மீட்டர் அந்த அளவிற்கு எந்த துணுக்கு இருக்கிறதோ அதை தான் அதால் மெஷர் பண்ண முடியுது. ஆனால் ஈத்தரினுடைய அதனுடைய அளவு எப்படி இருக்குதுன்னா 10⁻⁻35 மீட்டர் இருக்குது. அதனால தான் இந்த தெரியாத ஒரு எலமெண்ட்டை, ஒரு எனர்ஜியை டார்க் எனர்ஜின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஈத்தர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கம்பேரிசன் மூலமாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கோள்கள், நட்சத்திரங்கள், இப்படி எல்லாம் பௌதீக பொருள்கள் இருக்குது இல்லைங்களா? அதை எல்லாத்தையும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதனுடைய டென்சிட்டியை ஒரு கன சதுரத்தில் நம்ம அளவிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்குதுன்னா, அதாவது அதனுடைய வெயிட், மாஸ் எப்படி இருக்குதுன்னா 5.16 மல்டிப்ளைடு பை 10⁻55 கிராம்ஸ். ஒரு கன சதுரத்துக்குள்ளே இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பருப்பொருட்களை ஒரு கன சதுரத்துக்குள்ளே நாம் அடக்கணும் அப்படின்னா அதனுடைய வெயிட் இவ்வளோ இருக்குமா. ஆனால் அதே ஈத்தர் எனர்ஜி அந்த ஒரு கன சதுரத்தில் எவ்வளவு ஈத்தர் எனர்ஜி, அதை கம்ப்ரஸ் எல்லாம் பண்ணலை. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு கன சதுரத்தில் இருக்கின்ற ஈத்தர் எனர்ஜியை நம்ம அளவிட்டோம் என்றால் அதனுடைய ஆற்றல் 5.16 மல்டிப்ளைடு பை 10⁻93 கிராம் இருக்கிறது ஒரு கனசதுரத்தில். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஈத்தர் எனர்ஜியானது 5 தத்துவங்களோடும் இணைந்திருக்கிறது. இந்த ஈத்தர் எனர்ஜி நம்மளுடைய ஆத்மாவினுடைய ஆற்றல் புலத்தினால் வெகுவளவில் பாதிக்கப்படுகிறது. ஈத்தர் எனர்ஜியினுடைய ஜியாமெட்ரி, வடிவமைப்பு அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஆற்றல் புலத்தின் மூலமாக வேறுபடுகிறது. அதாவது நம்முடைய ஆத்மாவினுடைய ஆற்றல் புலமானது உயரிய சிந்தனைகளால் இருக்குது, நேர்மறை எண்ணங்களால், உணர்வுகளால் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா ஈத்தரினுடைய ஆற்றல் புலமும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஈத்தர் தான் இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அதுதான் லைஃப் ஃபோர்ஸ், பிராணா என்று சொல்கின்றோம். ஒரு ஆத்மா தன்னுடைய உடலிலிருந்து, சரீரத்திலிருந்து வெளியேறும் பொழுது அந்த உடலில் இருக்கின்ற எல்லா பிராணா, அதாவது அந்த ஈத்தர் சக்தியையும் மொத்தமாக கொண்டு செல்கின்றது. அந்த ஈத்தர் சக்தி தான் ஒளி உடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒளி உடலோடு தான் அடுத்து ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் கூட நுழையுது. அப்போ ஒரு ஆத்மாவினுடைய ஆற்றல் புலமானது இந்த ஈத்தரில் பதிவாகிறது. அதுதான் பாவ புண்ணிய கணக்காக அடுத்த பிறவிக்கு போகிறது. இப்படி ரொம்ப ஆழமான விஷயங்களை நேற்று பார்த்தோம். இப்படி ஈத்தரானது மனித உடலில் ஒரு பிராண சக்தியாக வியாபித்திருக்கிறது. அதே போல் இந்த ஈத்தர் இயற்கையிலையும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 5 தத்துவங்களிலையும் ஈத்தருடைய சக்தியானது வியாபித்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈத்தர் 5 தத்துவங்களோடமும் இருக்கிறது, இணைந்தே இருக்கிறது. இப்போ 5 தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஜியாமெட்ரி இருக்குது. இப்போ இந்த உலகத்துல இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்களேன். ஒரு பூ எடுத்துக்கலாம், இல்ல ஒரு இலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு மரத்தினுடைய கிளைகள் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு விலங்கினுடைய, இப்ப நத்தையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நத்தையினுடைய ஓட்டினுடைய அமைப்பு,
இப்படி இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜியாமெட்ரியோட இருக்கும். இயற்கையினுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய அழகே அதனுடைய ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரினா புரியுது இல்லைங்களா? அந்த கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா? அதை தான் ஜியாமெட்ரின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜியாமெட்ரி ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும்னா இந்த 5 தத்துவங்களையும் இணைக்கின்ற பாலமாக இந்த ஈத்தர் எனர்ஜி இருக்குது. இப்ப இதை இன்னும் நல்லா விளக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற ஜப்பானை சார்ந்த ஒரு விஞ்ஞானி, அவர் பேரு எமட்டோ மசுரோ. அவர் என்ன பண்றாரு, ஒரு முறை டோக்கியோல இருக்கிற டேப் வாட்டரை எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக அந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸை ஸ்டடி பண்றாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அதுல எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்டல் வடிவம் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நிறைய குழந்தைகள் பாத்தீங்களே அந்த வீடியோல, ஒரு 10 குழந்தைகளாவது இருப்பாங்க. அந்த குழந்தைகள் அந்த டேபிள் நடுவுல அந்த நீரானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேபிளை சுத்தி அந்த குழந்தைகள் நின்னுட்டு என்ன சொல்றாங்க, த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி உணர்வினுடைய அதிர்வலைகளை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு நீங்க எப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க, எதற்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்கப்படுகிறது. அவர்கள் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு நான் எதற்காக எந்தெந்த விஷயத்திற்காலெல்லாம் ஐ எம் ஃபீலிங் தேங்க்ஃபுல் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைவு பண்றாங்க. அந்த உணர்வுகளை உருவாக்குறாங்க, அந்த எண்ணங்களை உருவாக்குறாங்க. அப்ப அதனுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணீரை போய் சேர்கிறது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரையே திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த நுண்ணோக்கி மூலமாக மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சது, அழகான கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அழகான வடிவங்கள் உருவாகுது. ம், நிறைய அந்த நன்றி உணர்வு மிக்க அதிர்வலைகள் போகும் பொழுது மிக மிக அழகான கிறிஸ்டல் வடிவங்கள் உருவாகுது. இது போல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. நன்றி உணர்வு, அன்பு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணர்வுகள், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதே வந்து ஒரு ஹேட்ரட் இல்லைன்னா வந்து ஒரு கோபம் இல்லைன்னா ஒரு பயம், அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும் பொழுது அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம எப்படி இருக்குது, இதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இவர் ஒரு பெரிய ஒரு அழகான புக்கே போட்டிருக்கிறாரு. எனக்கு பேர் மறந்து போச்சு. ஐ திங்க் இங்கிலீஷ்லயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட், அதே சமயத்துல ஒரு பெரிய ஐ ஓப்பனர். ஏன் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து கிட்டத்தட்ட 85% நீர் தான் இருக்குது. அப்ப நாம் ஏற்படுத்துகின்ற உணர்வுகள், எண்ணங்கள், அந்த நீர் அப்படின்ற இந்த உடல்ல இருக்கின்ற 5 தத்துவங்களில் ஒன்றான நீரை வந்து அது கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இப்படி இந்த அடிப்படையில இப்ப அறிவியலாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள். அப்ப நமக்கு இந்த 5 தத்துவங்களுடன் இணைந்திருக்கின்ற இந்த ஈத்தர் தான் 5 தத்துவங்களினாலான இந்த இயற்கைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஜியாமெட்ரிய கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இப்ப பாருங்க, மலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும். அதுக்கு பேரு அடுக்கு, அதுக்கப்புறம் 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு. அந்த இதழ்கள் எல்லாம் எத்தனை இதழ்கள்னு எண்ணிட்டே போனீங்கன்னா அதுக்கு பேரு ஃபிபனாசி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு இயற்கையாகட்டும் இல்ல வந்து விலங்குகளாகட்டும், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இப்ப இந்த ராஜயோக தியானம் படிக்கும் பொழுது நமக்கென்று சில யுக்திகள், அதாவது சில மெத்தட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம உணவை எப்படி சாப்பிடணும், தண்ணியை எப்படி சார்ஜ் பண்ணி குடிக்கணும். அப்ப இந்த எண்ணங்களினுடைய சக்தியானது உணவுல எப்படி கலக்குது, நம்ம சமைக்கும் பொழுதும் சரி சாப்பிடும் பொழுதும் சரி இந்த உணவு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதற்கான நிறைய விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நம்ம ஒரு அதிகாரப்பூர்வமா இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதற்காகத்தான் ஆஹ், இந்த மசரோ எமெட்டோ அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டை உங்களுக்கு நான் காட்டினேன்.
ஸோ இதில் எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஈத்தர் எனர்ஜியானது 5 தத்துவங்களோடும் இணைந்து இருக்கிறதுனால, இப்போ 5 தத்துவங்களினாலான எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அதாவது அது தாவரமாக இருக்கட்டும் அல்லது விலங்காக இருக்கட்டும், அதனுடைய பெர்ஃபெக்ட் சிம்மெட்ரி, இப்போ பறவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பறவைக்கு நடுவில் கோடு போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ மனிதனும் கூட பாருங்க, லெஃப்ட்டும் ரைட்டும் சிம்மெட்ரிக்கலா இருக்குது. கரெக்டா? சிம்மெட்ரிக்கல் அப்படிங்கன்னா புரியுதா? ம். ஓகே. வடிவமைப்பு உள்ள வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. மனிதனினுடைய இயக்கத்திற்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு நுரையீரல் தான், ஒரே ஒரு ஹார்ட் தான், ஒரு பக்கம் லிவர் இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த வெளிப்புற தோற்றத்தை சொல்றேன் நான். ஸோ இந்த வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மெட்ரிக்கல் ஃபார்மேட்டிங் இருக்கும் இல்லைங்களா? பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆமையை எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு நத்தையை எடுத்துக்கோங்க, ஒரு பறவை எடுத்துக்கோங்க, சிங்கம், புலி, ஆடு, மாடு, கோழி, இப்படி எந்த ஒரு விலங்கு உயிரினங்களை எடுத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா அதோடைய சிம்மட்ரி இருக்கும். இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த சிம்மட்ரியிலிருந்து எடுத்து அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய நிறம், அதனுடைய கட்டமைப்பு வரை இந்த ஈத்தர் எனர்ஜி ஒரு பங்கு வகிக்குது. இப்ப எங்க வந்து ஈத்தர் எனர்ஜியினுடைய ஆம், ஆற்றல் புலமானது கெடாமல் இருக்கிறதோ, அங்கு 5 தத்துவங்களினாலான அந்த உடல், தாவரமாக இருக்கட்டும் அல்லது மிருகமாக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும், அது பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த ஈத்தரினுடைய புலமானது எதன் மூலமாக பாதிக்கப்படுது? சொல்லுங்க, நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இந்த ஈத்தர் புலம் எதன் மூலமாக பாதிக்கப்படும்? இதுவரை என்ன பார்த்தோம்? இந்த உலகத்துல 5 தத்துவங்களும் ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்கணும்னா அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? ஆத்மாவினுடைய ஆற்றல் புலம். ஏன்னா இந்த ஆற்றல் புலம் இந்த உலகம் முழுவதும் ஈத்தர் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஆற்றல் புலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆற்றல் புலமானது ஈத்தர் வந்து ஒரு கண்டக்டிவிட்டி மாதிரி, ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். கண்டக்டர்னா புரியுதுங்களா? அதாவது இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வயர் மூலமாக சொல்லுங்க. மின் கடத்தி. ஒரு கடத்தி, மின் கடத்தின்னு சொல்றோம் இல்லையா? அது போல இந்த ஈத்தர் அப்படிங்கிறது ஒரு கடத்தி போல செயல்படுது. ஆனா ஈத்தர் மூலமாக இந்த ஆற்றல் புலமானது எங்க வேணா போகலாம். இப்ப நம்ம டெலிபதி அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டா? அப்ப நம்ம கம்யூனிகேஷன் எதன் மூலமாக நடக்குது? இந்த ஈத்தர் மூலமாகத்தான். ஏன்னா இன்றைக்கு அறிவியலுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து, எனக்கு இது ரொம்ப டீப்பா போக வேணாம் நான் நினைக்கிறேன். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு தொலை தூரத்துக்கு ஒரு ஒளியை நம்ம செலுத்தணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி கேரியர் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வேவ்ஸ்ல இந்த என்ன விஷயங்கள், அதாவது அது வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு காட்சியாக இருக்கலாம், அதையெல்லாம் அதுல டிஜிட்டைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப ஒரு ஒளியை நாம அனுப்புவதற்கு ஒரு கேரியர் தேவைப்படுது, ஒரு சுமப்பான் தேவைப்படுது இல்லையா? அதே போல ஆத்மாவினுடைய ஆற்றல் புலமானது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது இந்த ஈத்தரானது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கையில் எ- எந்த அளவுக்கு ஆற்றல் புலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நம்மளால சுகம் சாந்தியை கொடுக்க முடியும். இப்ப ஆத்மாவினுடைய ஆற்றல் புலம் எதனுடைய அடிப்படையில் இருக்குது? நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை உணர்வுகள். அப்ப நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை உணர்வுகளினால் நிறைந்த ஒரு ஆத்மா உலகத்துல எந்த கோடியில இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த நேர்மறை உணர்வுகளை ஈத்தர் மூலமாக கடத்த முடியும். இப்ப புரியுதுங்களா? இப்ப ஈத்தரே வந்து உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்டக்டர்ல ஏதாவது ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்?
கடத்த முடியுமா கடத்த முடியாதா கடத்தப்படாது. மின்சாரத்தை? மின்சாரம் கடத்தப்படாது. மின்சாரம் கடத்தப்படாது இல்லையா? அப்ப உண்மையிலேயே நாம என்ன ஒரு உத்தேசத்திற்காக இந்த கிளாஸை கேட்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் ராஜயோக தியானம் பயில்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த உலகத்துல சிதிலமடைந்திருக்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தியை திரும்பவும் நேர்மறையாக மாற்றுவதற்கான முயற்சியில ஈடுபடுறோம். ஒண்ணு, ஈத்தர் சக்தியை நாம இழுக்கிறோம். பரமாத்மாவினுடன் யோகம் வைப்பதன் மூலமாக அந்த சக்தியானது இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொன்னு, ஆத்மாவினுடைய ஆற்றல் புலத்தின் மிகுதியின் ஆதாரத்துல இந் நம்மளுடைய சக்தியை உலகத்தில் இருக்கின்ற எந்த ஆத்மாவுக்கும் கொடுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அறிவியல் இதுல இருக்குது. அப்ப நம்மளுடைய நம்ம ஆத்மாவானது எந்த அளவு தூய்மை ஆகிறதோ அந்த தூய்மையினுடைய ஆதாரத்தில் ஆத்மாவினுடைய ஆற்றல் புலம், அந்த ஆற்றல் புலமானது உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் பரவச் செய்ய முடியும். முடியுமா முடியாதா? ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு தன்னுடைய அந்த தியான சக்தியின் மூலமாக அவர்களை கொண்டுட்டு வந்துட்டு அவர்களுக்கு இந்த எனர்ஜியை கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க சிஸ்டர். ம், கொடுக்குறாங்க. ம். அப்போ இப்போ இந்த ராஜயோக தியானம் என்ன பண்ண போகுது? உலகத்தையே பரிவர்த்தனை செய்ய போகுது. அந்த பரிவர்த்தனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஆத்ம சக்தி. நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நாம அந்த அளவு சக்திசாலி ஆகாம இந்த உலகத்தினுடைய ஆற்றல் புலத்தை மாத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய மகத்தான காரியம்தான் ராஜயோக தியானம் மூலமா நடக்குது. அப்ப உலகத்தையே பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் எம்மாத்திரம். ம், அதெல்லாம் எம்மாத்திரம்ப்பா. இந்த ராஜயோக தியானம் மூலமாக நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், நம்ம குடும்பத்து பிரச்சனைகள், சமுதாயத்து பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், உறவுகளில் முரண்பாடுகள், என்ன வேணா லிஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் அதெல்லாம் போகுமா போகாதா? அதெல்லாம் மாத்த முடியுமா முடியாதா? கண்டிப்பாக எளிதாக மாற்ற எளிதாக மாற்ற முடியும். நமக்கு இதுவரை தெரியாம இருந்தது எண்ணத்தின் சக்தி என்ன, இந்த எண்ணமானது எப்படி பிரபஞ்சோத்தத்தோட கனெக்ட் ஆகுது, இந்த எண்ணத்தின் சக்தியை, உணர்வுகளின் சக்தியை நாம எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவச் செய்ய முடியும், அதற்கான அறிவியல் விளங்கும் பொழுது இது கண்டிப்பாக சாத்தியம். ம்? இதை செய்வதற்காகத்தான் நாம பிறப்பெடுத்திருக்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படியே அவங்க கடைசியில என்ன சொல்லுவாங்க? அவையாரோட இதுல கடைசியில முடியும் பொழுது, தெய்வீக குணங்கள் கொண்டு தெய்வீக செயலை செய்யும் அந்த தேவராக மாறுவது அதைவிட அரிதுன்னு முடிப்பாங்க. அப்ப நம்ம சாதாரண மனித நிலையிலிருந்து ஒரு தெய்வீக நிலையை அடைவதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பு. அப்ப இந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு மோசமான விஷயங்கள் இப்ப நடக்குதுன்னா, அப்ப இப்படிப்பட்ட சக்திய நாம இழந்துட்டே வந்தது அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெளிவா புரியுது. அப்ப இப்ப நம்ம கர்ம விதியிலிருந்து ஆரம்பித்து, கர்மா என்றால் என்ன? கர்மாலேயே சுகர்மா, விக்கர்மா, அக்கர்மா அப்படின்னு 3 கர்மங்கள் இருக்குது. அப்ப விக்கர்மா அப்படிங்கிறது என்ன கர்மம்? தீய கர்மம். சுக்கர்மா அப்படிங்கிறது நல்ல கர்மம். அக்கர்மாவை பற்றி பின்னால பார்க்கலாம். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் சொன்னப்புறதான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு எப்பொழுதெல்லாம் தீய கர்மங்கள் செய்கின்றோமோ, தீய குணங்களினுடைய பிரபாவத்துல இன்ஃப்ளூவன்ஸ்ல நம்மளுடைய எண்ணம் மூலமாக, உணர்வுகள் மூலமாக, வார்த்தை மூலமாக, செயல்கள் மூலமாக இந்த தீய எனர்ஜி அப்படிங்கிறது போகும் பொழுது அது விக்கர்மம் ஆகுது. இப்ப நான் வெறும் எண்ணத்தை தான் உருவாக்கினேன், அது விக்கர்மமா அப்படின்னா விக்கர்மம் தான். ஏனென்றால் எண்ணமும் கூட ஒரு ஆக்ஷன் தான். கர்மான்னா என்ன சொல்லுவாங்க? செயல்னு சொல்லுவாங்க. அப்ப எண்ணமும் ஒரு கர்மா தான். எண்ணமும் ஒரு கர்மாவா இல்லையாப்பா?
கர்மா தான் சிஸ்டர். எண்ணம் கர்மா தான் தான். சொல்லாம தான் செயலாக இது வெறும் எண்ணமளவு இருப்பதை விட அடுத்து உணர்வுகளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, யாராவது பயங்கர கோவமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கத்துல போகவே பயமா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி உங்க டென்ஷனா இருப்பாங்க, அவங்கள அப்ரோச்சே பண்ண முடியாது. அப்ப அடுத்த நிலை என்ன? எண்ணங்கள் உணர்வுகளுக்கு மாறுவது. அந்த உணர்வுகள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள்ல வரும் பொழுது அப்போ ரொம்பவே பெரிய கர்மா நிகழ்ந்துருது. கரெக்டு தானே? சில நாட்கள் முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிக்கிறேன் நான். அதுல ஒரு 5 வயசு குழந்தை, அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்கு வந்து 1 2 3 சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அந்த அம்மா. அந்த அந்த குழந்தை வந்து பக்கத்துல உட்காந்து அம்மா கூட உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து காய்கறி நறுக்கிக்கிட்டே வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குழந்தை ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த அம்மா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி 7 எழுது இல்ல 8 எழுது ஏதோ சொல்லியிருக்கு. அந்த குழந்தை அதை கவனிக்காம ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கு. அதுக்கே தெரியாம அந்த கையில வச்சிருக்கிற கத்தியால அந்த குழந்தைய குத்திருச்சான். இது உண்மையிலேயே நடந்த விஷயம், நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு என்ன ஒரு தவிப்பு இருக்கும். தன்னையே தன்னையே இழந்து தன்னையே அறியாமல் செய்த ஒரு காரியம். ம் அதுக்கப்புறம் தவிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ எப்பொழுது எண்ணங்கள் உணர்வுகள் ஆகிறது, உணர்வுகள் வார்த்தைக்கு வருது, வார்த்தையிலிருந்து கர்மம் வரும் பொழுது அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது. அப்ப நம்ம கர்ம விதிப்படி பார்க்கும் பொழுது கடைசியில ஆக்ஷன்ஸ்ல வந்து முடியுது பாருங்க. அப்ப அதை வந்து நம்மளால மாத்தவே முடியாது. கரெக்டா? ஒரு தடவை அங்க அங்க காரியம் நடந்துருச்சுன்னா அங்க மாத்த முடியாது. முடியுமா? முடியாது சிஸ்டர். முடியவே முடியாது. அப்போ நாம இந்த எண்ணம் அளவே நம்ம நம்மள கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சைக்கிள், ஒரு சங்கிலி தொடரிலிருந்து விடுபடுறோம். அப்ப ராஜயோக தியானம் அப்படிங்கிறது எண்ணங்களிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கர்மாவானது எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. ம் ஓம் இது சாந்தி நம்ம சிஸ்டர். ஓம் சாந்தி. அந்த குழந்தை அ- என்னன்னு சொல்ல. இல்ல, அந்த தாய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ம், மைண்ட் அளவுல டிஸ்டர்ப் ஆறா. கரெக்டா? ம், அந்த ம், குழந்தை ம், பண்ணல அப்படிங்கறத மைண்ட் அளவு டிஸ்டர்ப் ஆறா. இப்போ மைண்ட் அளவு ம். டிஸ்டர்ப் ஆற தாய் வந்து அடுத்த ஆக்ஷன் தன்னையே அறியாமல் தன் கையில வச்சிருந்ததை வந்து சி சி கையில ஏதாவது இருந்தா போட்டு அடிப்பாங்கல்ல. ரொம்ப ஆமா கோவம் ஆமா. வந்துன்னா என்ன பண்ணுவாங்க? கையில ஏதாவது இருந்தா போட்டு அடிப்பாங்க. கையில ஒரு கத்தி இருக்குதுன்ற அந்த ஒரு கவனம் கூட கொடுக்க முடியாம அந்த கோவத்துல அந்த குழந்தை மேல கத்திய செலுத்திட்டா. ஓ, அம்மா செலுத்திட்டாங்களா? அம்மா சரி செலுத்திட்டா. சரி. உம் சரி சரிங்க அப்போ சிஸ்டர், எந்த புரியுது. அளவுக்கு தன்னை மீறிய ஒரு அந்த கோவம்ங்கிறது உணர்வுங்கிறது ஆக்கிரமிச்சிருக்கு இல்லையா? ஆமா சிஸ்டர், எங்க ஏரியாவில் ஒருத்தவங்க அப்படிதான் குதிக்க தண்ணியை காய வச்சு யாரோ பக்கத்து வீட்டுக்கார பையன் கூட சண்டைன்ட்டு ம் அப்படியே உடம்பு ஃபுல்லா அந்த வேக வச்சிருச்சு அந்த குழந்தைய. ம் முகமே மாறி பூரா சுருங்கி இன்னைக்கு ம் அந்த பையன் இருக்கான். இப்ப அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அது ம் இருக்குதான். ஆமா ம் கண்டிப்பா. ம் புரியுது தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர். அத உணர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? எமோஷன், எனர்ஜியின் மோஷன். வெறும் எண்ணம் அளவு இருக்கிறது கூட ஒரு நிலையாற்றல் மாதிரி. ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு அறிவியல்ல சொல்லுவாங்க. நிலையாற்றல் மாதிரி தான். ஆனா அதுவே வந்து உணர்வுகளை வந்துருச்சுன்னா எனர்ஜியின் மோஷன் அது போய் அடையும். ம் அதே வந்து நமக்கு எதிரில் இருக்கிறவங்க கூட பேசிட்டோம் அப்படின்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. அங்க போய் உக்காந்துரும் உங்க மைண்ட்ல. அதுவும் காரியத்துல வந்துருச்சுன்னா அவங்களால மறக்கவே முடியாது. அப்ப அவங்க மறக்கணும், இவங்க மாறணும்னா எவ்வளோ ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலினுடைய பரிமாற்றங்கள் நடக்கணும். ம் பாருங்க, நமக்கு ஒருத்தவங்க 10 முறை நல்லது செஞ்சிருந்தா கூட மறந்துடுவோம். கடைசியில ஒரு கெட்டது செஞ்சா அதை தான் ஞாபகம் வச்சிருப்போம். இல்லையா? ஒரு நல்ல வெள்ளை ஒரு துணி இருக்குது, அதுல ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு டாட் இருக்குது. அப்ப கூட என்ன சொல்லுவோம்? வெள்ளையா இல்ல, அங்க கரை படிஞ்சிருக்குன்னு தானே சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு ஆத்மால
எந்த அளவுக்கு எதிர்மறை தன்மை இருக்கிறதோ அந்த எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது ஒரு கரை போல. அப்போ ஒரு பக்கம் நம்மளுடைய எண்ணங்களின் சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்ம இந்த ஆற்றலை தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்திக்கு தடையாக இருப்பது நம்முடைய இந்த விகாரங்கள், இந்த கரைகள், இந்த அவகுணங்கள், இந்த செயல்கள். சின்ன வினை சின்னதா ஒரு சீனை கொண்டுட்டு வந்து தரும். அதுவே வந்து அக்யூமுலேட் ஆகி இப்ப கடைசி இப்ப நம்ம அட் தி எண்ட்ல என்ன ஆகும்? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு மரண தண்டனை கைதி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விசாரணை பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரியுது? அவரு ஒரு 7-8 கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த 7-8 கொலையை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு கொலையுமே ரொம்ப கொடூரமா செஞ்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கொலைக்கும் அங்க நீதிபதி தீர்ப்பு தராரு. என்ன அப்படின்னா, இந்த மனிதன் தன்னுடைய ஆயுள் முழுவதும் இத்தனை ஆயுள் தண்டனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏழு ஏழு தவறு 7 தவறுக்கு ஆயுள் தண்டனைனா 10 வருடம் நினைக்கிறேன். ஸோ 10 வருடம் 10 வருடம் அப்பனா சாகும் வரை அவர் ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். அது போலதான் ஆத்மா. இப்ப நமக்கு ஒரே கன்ஃபியூஷன். நான் இப்படிப்பட்ட ஒரு காரியமா செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த உடம்புக்கு மாறி மாறி ஏதாவது வந்துகிட்டே இருக்குது? ஏன் நான் இவ்வளோ முயற்சி பண்ணாலும் எதுவுமே என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? அஹ், நான் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே செய்யலையே. அதே மாதிரி சில இடங்கள்ல பாருங்க, முயற்சியே செய்ய மாட்டாங்க, எல்லாமே டான் டான் டான்னு வந்து எல்லாமே விழும். அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. பார்த்திருக்கீங்களா? நான் ஒமான் நாட்டுல அங்க வந்து ஒர்க் பண் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆத்மாக்கள், அதாவது அந்த நாட்டை சார்ந்த ஆத்மாக்கள் எல்லாம் ரொம்பவுமே இனிமையான ஆத்மாக்கள், ரொம்ப ஸ்வீட் நேச்சர்ட். ஆனா வந்து புத்திசாலித்தனம் கம்மிதான். இப்ப அங்க ஜஸ்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வந்து தகுதியெல்லாம் தேவையில்லை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு மினிமமா ஒரு வேலை கிடைக்கணும். அதாவது ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல. கிட்டத்தட்ட 50% அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருக்கணும். கண்டிப்பா நிரப்பி தான் ஆகணும். அவங்க வேலை செய்றாங்க, வேலை செய்யல, அவங்களால ஒரு ப்ரொடக்டிவிட்டி வருது வரல, அதை பத்திலாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அவங்கள எம்ப்ளாய் பண்ணணும். அவங்களுக்கு மினிமம் சேலரி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இப்ப இந்த ராஜயோக தியானம் இதனுடைய ஆழமான விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சதுனால எனக்கு நல்லா தெரியுது. அப்ப இந்த ஆத்மாக்கள் அவர்களுடைய இந்த சைக்கிள், அதாவது ஜனன மரண சக்கரத்தின்படி அவர்கள்கிட்ட ஆத்மால நிறைய கர்ம கணக்கு இல்லை. அதனாலதான் அவர்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. அதே வந்து இந்த சைடு நம்ம இந்தியால இருந்து வந்தவங்க இல்ல வந்து வேற நாட்டுக்காரங்க யார் வேணா இருக்கட்டும், அப்படி உழைப்பாங்க, அவர்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்காது. அப்ப இந்த ஆத்மா உட கணக்கு நிறைய இருக்குது. அப்ப இந்த ஆத்மாவுடைய கணக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்திறமைகள் இருக்கும். சில விஷயங்கள்ல ரொம்ப நல்லா புத்திசாலியாகவும் விளங்குவாங்க, திறமை உள்ளவர்களாகவும் விளங்குவாங்க. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடமுமே நல்லா இருக்கும், அவர்களுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கர்ம கணக்கின் அனுசாரம் அந்தந்த நிலையானது கிடைக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. அப்ப சரி, இப்ப இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா விமோச்சனம் இருக்குது. ஏன்னா எண்ணம் நமக்கு இப்ப நல்லாவே தெரியுது எந்த அளவிற்கு நம்முடைய எண்ணம் எண்ணம் மூலமாக, உணர்வுகள் மூலமாக, வார்த்தை மூலமாக, செயல்கள் மூலமாக கணக்கு சேர்ந்திருக்கோ அதே அளவு செட்டில் ஆகும். ஆனா இப்போ ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புயலுக்கு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இல்ல வந்து ஒரு சுழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுழலுக்கு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அன்அஃபெக்டடா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பாயிண்டா இருந்த மாதிரி புள்ளி ம். எதுங்க? புள்ளி மாதிரி இருக்கும். புள்ளி மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா அந்த சுழல்னால இதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதுபோல எப்பொழுது நாம் எல்லாரும் ஆத்ம உணர்விலிருந்து ஒவ்வொரு விஷயத்த பார்க்குறோமோ
அப்பொழுது கர்ம வினையின் மூலமாக வருகின்ற எந்த ஒரு விஷயமும் நம்மள பாதிக்காது. வரும், ஆனால் நாம பாதிப்படைய மாட்டோம். அப்போ இதுவரை என்னெல்லாம் நடந்ததோ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இப்ப ஆத்ம உணர்விலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பழைய கர்ம கணக்கு வந்தாலும் கூட நம்ம தான் நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறோம். அப்ப ஆத்மாவினுடைய சக்திகள் நம்ம கிட்ட இருக்கும். அந்த சக்திகள் மூலமாக நம்ம பார்க்கின்ற விஷயங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓ, இவ்வளவுதானா? முன்னாடி அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, நமக்கு ரொம்ப ஃபீலிங் வந்திருக்கும். இப்போ அதே வார்த்தை ஓகே, இட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அனுபவமாகும். ம். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நெகட்டிவ் கர்மா அப்படிங்கிறத ஒரு பிளாக் பால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாரோ உங்க மேல ஒரு பிளாக் பால் எறிகிறாங்க. இப்போ இந்த பிளாக் பால் எரியும் பொழுது நமக்கான என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குது? ஒருத்தர் நம்ம மேல பிளாக் பால் எறிகிறாங்க. இப்போ பிளாக் பால் நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? விலகி இருக்க. சாதாரணமா ஒரு பிளாக் பால் வருது, யாரோ ஒருத்தர் நம்மள ஏதோ நிந்தனை செய்றாங்க, ஏதோ அவதூறு செய்றாங்க. ஆ வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அதை ரிஃப்ளெக்ட் பண்றோம். என்ன கொடுக்குறாங்களோ அதை திரும்பி கொடுக்குறோம். இல்லைன்னா வேற என்ன செய்வோம் சாதாரணமா? ஆ அதுதான் ரிஃப்ளெக்ட். அவங்க கொடுத்தாங்க, நானும் அதே மாதிரி திரும்பவும் கொடுக்குறேன். இப்போ கொடுக்க முடியாத ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? கஷ்டப்படுவோம். நம்ம அதை வாங்கி வச்சுக்குவோம், அதால துக்கம் அடைவோம், உள்ள கஷ்டப்படுவோம். ஸோ மூன்றாவது சாய்ஸ் தான் இப்ப நீங்க சொன்னீங்க. அது வருது, அந்த எனர்ஜியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதை அப்சார்பும் பண்ணக்கூடாது, அதை பிரதிபலிக்கவும் கூடாது. சாத்தியமா? சாத்தியமா? அந்த எனர்ஜியை அப்சார்பும் பண்ணக்கூடாது, ரிஃப்ளெக்டும் பண்ணக்கூடாது. மாறாக என்ன செய்யலாம்? இப்ப நிறைய பிளாக் பால் எரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப அவங்க பிளாக் பால் தீர்ற வரை நம்ம மேல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம எதுல ஃபோக்கஸ் கொடுக்கலாம்? நாம நம்ம கிட்ட இருந்து ஒரு ஒயிட் பாலை அனுப்புவதற்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆ, சொல்லுங்க பிரதர். பிரதர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அங்கிருந்து பிளாக் பால் வரட்டும், ஆனா நாம நேர்மறை உணர்வுல இருந்து அந்த நேர்மறை உணர்வின் அதிர்வலைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்மறை உணர்வுகளை பரிவர்த்தனை செஞ்சிடலாம், மாற்றிடலாம். இப்ப அக்னி அங்க எரியுது, தீ எரியுது அப்படின்னா நம்ம தண்ணீரை ஊத்தி தானே அணைக்கிறோம். அதுபோல அங்க எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அங்கிருந்து நம்மள ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கணும். ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி. இப்போ ஃபயர் பிரிகேட்ஸ்லாம் என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல நெருப்பு பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களையும் போய் காப்பாத்துவாங்க. அதுபோல ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி வருது, இத இதனால நான் பாதிக்கப்படக்கூடாது, அதுல கவனம் வச்சு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாம, அப்சார்ப் பண்ணாம இப்ப என்ன பண்றோம்? நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எப்படி ஹெல்ப் பண்றோம்? நம்மளுடைய நேர்மறை உணர்வுகள். ஒயிட் பால் அனுப்புறோம். அது என்ன? நேர்மறை உணர்வுகள். இவர்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த கோவத்தின் அக்னி குறையட்டும். ஏதோ அவங்க டென்ஷனா இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்க சாந்தமாகட்டும் அப்படி நினைக்கிறது ஒயிட் பால். அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒயிட் பால். அவங்களுடைய அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ, அவங்க இப்ப இந்த சூழ்நிலையினால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதை சகிச்சுக்கிறது ஒயிட் பால். கரெக்டா? இவ்ளோ பேசுறா அப்படின்னு நினைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஐயோ, இவ்ளோ பேசுறாங்களே, இவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஏதோ புரியாம தான் இப்படி பேசுறாங்க, ஏதோ புரியாததுனால இப்படி பேசுறாங்க. இது கூட பொறுத்துக்கிறது தானே. அவங்க புரியலைன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேன், அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இது கூட ஒரு ஒயிட் பால் தானே. இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அதை புரிஞ்சுக்கலன்னா?
நாமளும் அதே மாதிரி தாக்குனால நம்ம அவங்க மேல ஆ எரியும். ஆ அதே மாதிரி தானே நம்மளும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஸோ ம் அப்போ இங்க வந்து நம்ம ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க பிளாக் கொடுத்தாங்க, அதனால தான் நான் பிளாக் கொடுத்தேன். பிளாக்குக்கு செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆகுமா? ஆகுமா ம் ஆகாது சிஸ்டர், கூடாது. ஆகுங்கிறீங்களா ஆகாதுங்கிறீங்களா? கர்ம கணக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கர்ம கணக்கு இப்படி செட்டில் ஆறது கிடையாது. அதாவது நான் ஒரு முறை இப்படி பேசினேன், நீங்களும் அதே மாதிரி பேசுனீங்க. நீங்க பேசுனதும் தப்பு, நான் பேசுனதும் தப்பு. ஸோ நீங்க பேசுனதுக்கு நான் பேசுனதுக்கு சரியா போச்சு. இப்படி கர்ம கணக்கு முடியாது. கர்ம கணக்கு எப்போ முடியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பிளாக் பாலை கொடுத்துருக்கேன், அதனால பிளாக் பால் வருது. இப்போ நான் இதை மாத்தணும், இந்த சங்கிலி தொடரை கட் பண்ணணும். நீ பிளாக் பால தான் அனுப்புற, ஆனாலும் நான் ஒயிட் பால் தான் அனுப்புவேன். ஏன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னிடமிருந்து என்ன எனர்ஜி போகுது, அதுதான் கணக்கு. இன்னொரு முறை சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம மேல பிளாக் பால் எறியறாங்க, ஓகேங்களா? அவங்க எரிஞ்சவங்க மேல தானே தப்பு, அவங்க தானே எறியறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், அதனால பிளாக் பால் எறியறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இப்ப ரெண்டு பேரு சகோதரர்களோ சகோதர சகோதரிகளோ சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா வந்து கேட்பான், ஏன்டா அடிச்ச அப்படின்னு. இல்லம்மா அவதாம்மா ஃபர்ஸ்ட் அடிச்சா. அப்ப அவ ஃபர்ஸ்ட் அடிச்சா, அதனால நான் ரெண்டாவது அடிச்சேன். அதனால ஓகேயா? அதனால இது ஓகேயா? சரி, நீயும் நீயும் அடிச்ச அவளும் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் ரெண்டு பேருக்கு சரியா போச்சுன்னு சொன்னா அந்த தாய் சொல்றது கரெக்டா? ஓகே, கிடையாது. ஓகே. அப்போ இங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா, யார் எந்த விதமான தவறு நமக்கு இழைத்தாலும் அந்த தவறுக்கு ஒரு ரிட்டர்னா, அதற்கு எதிராக நான் என்ன கொடுக்கறேன், அது தவறாக இருந்தாலும் என்னிடமிருந்து நெகட்டிவ் எனர்ஜி போச்சுன்னா அது என்னுடைய கர்மாவாகத்தான் முடியும். ஸோ இந்த பாயிண்ட் கிளியரா புரியுதா? இது கர்மத்தினுடைய முக்கியமான ஒரு விதி. ம் ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம். ம் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி, நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம், அதை விட நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுன்னா அந்த பாவமெல்லாம் சரியா போயிடும். ஆகுமா? ஆகாது சிஸ்டர். ஆகாது. புண்ணிய புண்ணிய காரியத்திற்கான பலன் அதாவது நமக்கு ஒரு நன்மையா வந்து முடியும். அதுல அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா என்ன பாவ கர்மங்கள் செஞ்சோமோ அதற்கான பலனும் முன்னாடி வரத்தான் செய்யும். ஓகே. சோ இதையும் ஒரு முக்கியமான விஷயமா நாம புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது இதுல டவுட் இருக்குதுங்களா? ஆனால் இப்ப பாவ கர்மமோ புண்ணிய கர்மமோ, இது 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 எப்ப உண்மையிலேயே நமக்கு செட்டில் ஆகுது அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுக்கு வந்து எல்லா அவகுணங்களையும் மாத்திக்கிறோம், நமக்கான எல்லா நெகட்டிவ் சமஸ்காரங்கள் பலகீனங்களை எல்லாம் மாத்திக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்மளுடைய எல்லா கர்ம கணக்கும் செட்டில் ஆகும். புரியுதுங்களா? இப்ப அது நம்ம வந்து விக்கர்மா பார்த்தோம், சுக்கர்மானா என்னன்னு பார்த்தோம். நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அது சுக்கர்மாவாக ஆகுது. கரெக்டா? நல்ல இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்றேன். அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன தோணும்? ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவங்களுக்கு நல்லது செய்யணும், தோணுமா தோணாதா? கண்- கண்டிப்பாக கண்டிப்பா. தோணும். கண்டிப்பாக. ஆ அப்ப சுகர்மா செய்திருந்தாலும் அந்த சுக்கர்மாவை அனுபவம் செய்வதற்காக நாம இந்த உலகத்துல இருந்துதான் பிறந்துதான் ஆகணும். அடுத்துதான் அக்கர்மா இருக்குது. நான் சொல்றேன், லைட்டா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சா அதையும் சொல்லிடுறேன். இல்லைன்னா நம்ம அடுத்து வரும் சில பகுதிகளை எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் கேட்டுட்டு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அக்கர்மா அப்படின்னா, நான் ஆத்மா, இப்ப தேக உணர்வு இல்லாம ஆத்ம உணர்வுல இருந்து
இப்ப எல்லாரையுமே பார்க்கறேன். அப்ப ஆத்ம உணர்வுல இருந்தாலே என்ன அர்த்தம்? நான் யார் கூட ஒரு கனெக்ஷன்ல வந்தாலும் அந்த ஆத்ம உணர்வின் அனுசாரம் தான் என்னுடைய வார்த்தைகளோ செயல்களோ வெளிப்படும். அந்த வார்த்தைகளையும் செயல்லையும் என்ன விஷயம், என்ன மாதிரி குணங்கள் வெளிப்படும்? ஆத்மாவினுடைய குணங்கள் வெளிப்படும். அதாவது ஒரு கருணை, ஒரு மன்னிக்கிறது, அன்பாய் இருக்கிறது, ம், இல்ல ஒத்துழைக்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. உதாரணத்துக்கு நான் ஒரு நான் மஸ்கட்ல இருக்கும் பொழுது, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும் பொழுது என்னோட கொலீக் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமாகத்தான் எனக்கு இந்த ராஜயோக தியானத்தினுடைய ஒரு அறிமுகமே கிடைச்சது. அவர் வந்து அப்பவே வந்து ரொம்ப சீனியர், ஒரு நல்ல வெரி குட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். அப்போ அவருக்கு ஒரு 55 வயசு இல்லை 60 வயசு பக்கத்தில் இருக்கும். எனக்கு அப்பதான் வந்து 30ல இருந்தேன். இப்போ எனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன்னா அவர் என்ன செய்வாருன்னா, நீ போம்மா, நான் வந்து உன் இடத்துக்கே வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படிம்பாரு. அப்ப எனக்கு அங்கதான் அவர் மேல ஒரு மரியாதை எழ ஆரம்பிச்சது. அப்ப யார் ஒருவர் நமக்கு நன்மை செய்றாங்களோ அவங்கள கண்டிப்பா நாம மறக்கவே மாட்டோம். ஆனா அவர் எப்படி செஞ்சார் அப்படின்னா, அது அவருடைய இயல்பான குணமாக இருந்தது. கேக்குதா? யாரோ மியூட் பண்ணியிருக்காங்க என்ன. ம். ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு சீனியர் இவ இன்ஜினியர். அப்ப எனக்கு என்னோட இடத்துக்கு வந்து ஏன் சொல்லி தரணும்? நான் கேட்குறேன், எனக்கு வேலையா இருக்குமா, நான் வந்து உனக்கு வந்து அப்புறமா வந்து சொல்லித்தரேன் அப்படின்னா ஒரு கால் பண்ணி நீ இப்போ வரலான்னு சொல்லியிருக்கலாம். நான் 5th ஃப்ளோர்ல இருக்கிறது, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறாரு. அவரே வந்து என் இடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி வேற கேட்பாரு, ஏம்மா இப்போ நீங்க ஃப்ரீயா வரவா அப்படின்னு கேட்பாரு. சார் இருங்க சார் நான் வரேன்னா, இருமா இருமா நானே வரேன் அப்படிம்பாரு. அந்த அளவு ஒரு பணிவுத்தன்மை, அந்த அளவு தனக்குள்ளே இத்தனை ஞானம் இருக்குது அப்படின்ற ஒரு செருக்கு இல்லாத தன்மை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவரு ராஜயோக தியானம் கிட்டத்தட்ட 30 வருஷமா பயின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது அவர்களுடைய இயல்பான குணம். அவருக்கு வந்து எனக்கு நான் இவங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொருக்கு தெரியல, அவங்க கேக்குறாங்க, நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இங்க நான் ஒரு புண்ணிய காரியத்தை செய்றேன், நான் ஒரு நல்ல காரியத்தை செய்றேன் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. புரியுதுங்களா? எப்ப நாம் நம்முடைய ஆத்ம உணர்வுக்கு வர்றோமோ அப்ப ஆத்மாவினுடைய எல்லா குணங்களும் நம்மளுடைய சுபாவமாகுது. அந்த மாதிரி சுபாவம் ஆகும் பொழுது அது இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் தர்றோம். இப்ப என்ன சொல்லுவாங்க, இவங்க ஏழைகளுக்கு நல்லது செய்யி, உங்களுக்கு புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படி? ம். ஆமாம் சிஸ்டர். ஆ சாப்பிட பசியில வாடுறவங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்யணும். படிக்கிற குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டா நம்ம படிப்புக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், உங்களுக்கு நல்லது நடக்கும், புண்ணியம் நடக்கும். அப்ப இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள்ல செய்கின்ற செயல்கள் எங்கே? நான் ஆத்மா, இயல்பாகவே என்னுடைய சுபாவம் இருக்குது அப்படிங்கும் பொழுது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? உம் சோ இருக்குது சிஸ்டர். அப்படிப்பட்ட கர்மங்கள் அக்கர்மங்களாக ஆகிறது. அதாவது நான் இவங்களுக்கு தர்றேன், நான் தான் செய்கின்றேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஆத்ம உணர்விலிருந்து ஆத்மா தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தும் போது என்ன கர்மங்கள் ஏற்படுகிறதோ அதற்கு பெயர் அக்கர்மம். அந்த அக்கர்மம் இந்த நேரத்துல எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஆத்மா தன்னுடைய முழுமையான நிலையை அடையும் பொழுதுதான் நடக்கும். சோ அந்த நிலையை அடைவதற்கு நாம இப்ப முயற்சி பண்றோம். அதாவது அந்த முயற்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப இதன் மூலமாக நமக்கு சரி இப்படி செய்றோமே, அப்பயும் இது சுக்கர்மம் தானே. அப்ப இந்த கணக்கு, இந்த நல்ல கணக்கெல்லாம் எங்க போய் அக்யூமுலேட் ஆகுது? ஆ? ஏதோ ஒரு பேங்க்ல போய் அக்யூமுலேட் ஆகணும்ல. இது நல்ல கர்மங்கள் தான், நான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து செய்யல.
என்னுடைய சுபாவமா மாறிடுச்சு. ஆனாலும் அது நல்ல கர்மங்கள் தானே. அப்ப கர்ம விதியின்படி எனக்கு என்ன கிடைக்கணும்? கண்டிப்பா நல்லது புண்ணியம் கிடைக்கும். புண்ணிய இது புண்ணியம் கிடைக்கும். கிடைக்கணும்ல, அதுக்கு ரிட்டர்ன் வரணும்ல. அது எப்படிப்பட்ட ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கிறத இனி வரும் கிளாஸ்கள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஒரு சஸ்பென்ஸோட கான்செப்ட் புரியுதுங்களா? அக்கர்மம், விக்கர்மம், சுக்கர்மம் மூணுக்குமான வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? புரியுது சிஸ்டர். ஓகே. இந்த பக்கம் வாட்ஸ்அப்ல எங்க எதிர்பார்ப்பு இல்லையோ, எது நம்மளுடைய சுபாவம் ஆகிறதோ, எங்க எதிர்பார்ப்பு இல்லையோ அந்த கர்மா, அது அது ஒரு படி மேல. ஆமா, அகர்மா, அதனுடைய பலன்களே வேற. சரிங்களா? ஓம் சாந்தி. நான் ஆத்மா. எழுப்புகின்ற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வலையை கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணமும் கூட ஒரு கர்மமே. எண்ணங்கள், உணர்வுகள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்துமே கர்மா என்பதை நான் புரிந்திருக்கின்றேன். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பின்னாடி இருக்கின்ற அதிர்வலைகளினுடைய ஆதாரத்தில் ஆத்மாவானது சக்தியை பெறவோ இழக்கவோ செய்கின்றது. எப்பொழுது எண்ணங்கள் உயர்வாக இருக்கின்றனவோ அப்பொழுது ஆத்ம சக்தியானது வலுப்பெறுகின்றது. எப்பொழுது எண்ணங்கள் எதிர்மறையாக ஆகின்றதோ அப்பொழுது ஆத்ம சக்தியை இழக்கின்றது. தவறு மற்றவர்கள் செய்திருந்தாலும் அந்த தவறிற்கு எதிர்வினையாக இன்னொரு தவறின் மூலமாக கர்ம கணக்கானது முடிவதில்லை. எப்பொழுது என்னிடமிருந்து சரியான அதிர்வலைகள், நேர்மறையான அதிர்வலைகள் செல்கின்றதோ அப்பொழுதே அந்த கர்ம கணக்கானது முடிவடைகின்றது. எனவே நான் ஆத்மா எந்த விதமான தீய ஆற்றலையும் அப்சார்ப் செய்ய மாட்டேன், பிரதிபலிக்க மாட்டேன். மாறாக அதிலிருந்து என்னை காத்துக்கொண்டு நேர்மறை ஆற்றலை எப்பொழுதும் கொடுப்பேன். இந்த கர்ம விதியை நான் ஆழமாக புரிந்திருக்கின்றேன். எந்த ஒரு கர்மத்தையும் ஆத்ம உணர்விலிருந்து செய்யும் பொழுது, அது சுபாவமாகும் பொழுது, எவரிடமும் எதையும் எதிர்பாராமல் இயல்பாகவே செய்யும் பொழுது, நான் ஆத்மா மிகவும் மேலான கர்மத்தை செய்கின்றேன். அந்த கர்மா என்னுடைய ஆத்ம வங்கியில் சேமிப்பாகின்றது. எந்த ஒரு கர்மாவிற்கும் பின்னால் என்னுடைய உள்நோக்கம் என்ன, அந்த உள்நோக்கத்தை பொறுத்தே அந்த கர்மாவானது விகர்மாவா சுகர்மாவா என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கர்மத்திற்கும் பின்னாடி இருக்கின்ற உள்நோக்கத்தை நான் அறிந்து
சரியான கர்மத்தை செய்ய விளைகின்றேன். நான் ஆத்மா, மிகவும் சக்திசாலியான ஆத்மா. ஆத்மாவினுடைய சக்திகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கர்மத்தின் வினையையும் எதிர்கொண்டு அதை சரியான முறையில் முடித்து நான் ஆத்மா சம்பூர்ண தூய்மை அடைய வேண்டும் என்பதை எனது லட்சியமாக கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.